ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ஜிஎஸ் நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸோ அது கீழே ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருப்பாங்க, சப்ளை இருப்பாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஜிஎஸ் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ அது கீழே இன்னொரு கம்பெனி வந்து ரன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஃபியூச்சரில் நமக்கு டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டாக இருக்கிற கம்பெனி இருக்கிற கஸ்டமர் ஸோ அது வந்து ஓப்பனிங் இல்லாமல் நம்ம எப்படி அதை எக்ஸ்எம்எல் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த கம்பெனியில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசி பிரைவேட் லிமிடெட்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி வந்து ஃபியூச்சருக்காக என்ன பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபியூச்சர்ன்றது இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த ஜிஎஸ் நம்பர் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது ரீசன் பண்ணிக்கலாம் கம்பெனின்றது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ் நம்பர்ன்றது செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற கம்பெனி, ஸோ ஏபிசி பிரைவேட் லிமிடெட் தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும்னா கஸ்டமர் மட்டும் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் போஸ்ட் போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிடுறேன். இதில் குரூப் சம்மரி போயிடுறேன். இதில் போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டே டெப்டாஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ சண்டே டெப்டாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருமா கஸ்டமர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு நான் 3 மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ்ன்றது நமக்கு வியூ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஜீரோவாக இருக்கும், ஜீரோ ஆகாமல் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கணும், இந்த ஓப்பனிங்கிறது ஜீரோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி ஜீரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம், லெட்ஜர்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி மாஸ்டர் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஆல்டர்னேட் கொடுத்துக்கலாம். இதில் சண்டே டெப்டாஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஜீரோ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ரைட் சைடில் பார்த்து ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஜீரோ ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஏ அக்செப்ட்ன்றது கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஜீரோவா ஆயிரும். ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு அந்த சண்டே டெப்டாஸ் மட்டும் தான் வேணும். சேம் அதே ப்ரொசீஜர் போயிடலாம். டிஸ்பிளே மோர் கோட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், குரூப் சம்மரி போயிடலாம். இதெல்லாம் சண்டே டெப்டாஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜஸ் எல்லாமே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் F2 கொடுத்துட்டு ஓப்பன் பேலன்ஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. மறுபடியும் F2 கொடுக்கலாம். ஸோ க்ளோசிங் மட்டும் இருக்கும். ஸோ அது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கம்பெனியில் அது ரிஃபைன் பண்ணாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு க்ளோசிங் இருக்கிற இது மட்டும் இங்கே வியூ ஆகும். ஓப்பனிங் ஜீரோவாக இருக்கிறது, நெக்ஸ்ட் க்ளோசிங் ஜீரோவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து எடுத்து வந்திருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மேலே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போர்டு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். இதை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும்னா அந்த டெப்டாஸ்ல இருக்கிற லெஜர்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், கரண்ட் கொடுத்துடலாம், இல்லை கான்ஃபிகர் கொடுத்துக்கலாம். இதில் சோமோன்றது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஃபைல் ஃபார்மேட்ன்றது எக்ஸ்எம்எல்ன்றது நம்ம மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மாஸ்டர் லெஜர்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ளூட் டிபெண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த லெஜர் சம்மந்தமாக குரூப் எல்லாமே என்ன இருக்குன்னா ஸோ இது கூட எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்காக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நமக்கு ஓப்பனிங்கிறது தேவையில்லை. ஸோ அது நம்ம மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் மாஸ்டர் நேம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நேம் ஒன்லின்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எம்எல் ஆல்ரெடி மாற்றோம். ஸோ அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு எங்கே போய் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றத அந்த இதை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் இது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சண்டே டெப்டாஸ்ங்களா, ஸோ சண்டே டெப்டாஸ் அப்படின்றத நேம் கொடுத்துக்கலாம். சரி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் எக்ஸ் கொடுக்கலாம். என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகும், டேரெக்டாக சண்டே டெப்டாஸ்ன்றது நமக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த பார்த்து காப்பிக்கலாம். இன்னொரு டேலிக்கு போயிடலாம், புது கம்பெனிக்கு போயிடலாம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ மாஸ்டர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இங்கே எக்ஸல் இருக்கும், நம்ம எக்ஸல்ன்றது கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண அந்த பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே சண்டே டெப்டாஸ்ன்றது அந்த எக்ஸல் ஃபைல் எடுத்துருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏன்னா மாடிஃபை வித் நியூட்ரன்றது கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம கிரியேட் பண்ணுற ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு, சில மாஸ்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம எடுத்த அந்த எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் இருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம இக்னோர் டூப்ளிக்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னா நான் மாடிஃபை வித் நியூட்ரன்றது கொடுத்துறேன். என்டர் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் பேக்கப் இருக்கணும்னா பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நான் பேக்கப் பண்ணுறது தேவையில்லை. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் ஆல்க்கு போயிட்டு லெஜர் போட்டோம்னா ஸோ அது இருக்கிற லெஜர்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வந்திருக்கும். ஸோ ஓப்பனிங் இல்லாமல் வந்திருக்கும். ஓப்பனிங் எப்படி வராது, ஜஸ்ட் நேம் மட்டும் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான குரூப்ல இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு bvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.